இப்படி நீ குளிரும் இன்றி அனலும் இன்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியினால் உன்னை என் வாயினின்று வாந்தி பண்ணி போடுவேன். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை திரும்ப படிங்க. இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடினால் உன்னை என் வாயினின்று வாந்தி பண்ணி போடுவேன். கண்களை மூடி நாம் ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, எங்களோடு நீர் பேசும், எங்களோடு இடைபடும். இந்த வார்த்தை எங்கள் வாழ்க்கையிலே பெரிய மாற்றங்களை கொண்டு வரும்படியாய், இந்த வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவரை அசைக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கையை தட்டி கர்த்தருடைய வார்த்தையை நாம் வரவேற்போம். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? சபைக்குள்ள எப்பவும் 2 கூட்டம் எல்லாத்துலேயுமே இருக்குது. அல்லேலூயா. இது யாருக்கோ ஊருக்கு பேசலை, தெருவுக்கு பேசலை, ஏதோ புறஜாதிக்கு பேசலை. புறஜாதினா இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு பேசலை. கர்த்தர் இங்கே யாருக்கு பேசுகிறாருங்கிறதா முக்கியம். லவோதிக்கையா திருச்சபை, சொல்லுங்க, லவோதிக்கையா திருச்சபை. சர்ச்சுக்குள்ள அனல் இல்லாத கூட்டம்னு ஒரு கூட்டம் என்ன செய்யுது? வாழுது. சபைக்குள்ள அனல் இல்லாத கூட்டம், குளிரான கூட்டம். கொஞ்ச நாள் அனலாக இருக்குது, ஒரு கன்வென்ஷன் கூட்டம் நடத்தினா அனலாக மாறுது, ஒரு சபை ஆராதனையில் வந்தால் அது அனலாக மாறுது, அடுத்து அனல் பூரா என்ன செஞ்சிருது? போயிடுது, குளிராக போயிடுது. அதுக்கு தான் கர்த்தர் கோவருது. அங்கே எலியா காலத்தில் என்ன சொன்னார்? பாட்டு கூட பாடும், எந்த மட்டும் இரு நினைவால் குந்தி குந்தி நடப்பீர்கள், கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள், இருமனம் உள்ளவன் நிற்பதும் நிலைப்பதும் இல்லையே. அப்ப எலியா காலத்தில் என்ன சொல்றார் கர்த்தர்? கர்த்தர் தெய்வமானா கர்த்தரை பின்பற்று, பாகால் தெய்வமானா பாகால பின்பற்று. இங்கிட்டு ஒரு கால் அங்கிட்டு ஒரு கால், கொஞ்ச நாள் கர்த்தர் கர்த்தர், கொஞ்ச நாள் பாகால் பாகால். இது என்ன அப்படின்னு கர்த்தர் அங்கே கோவப்படுகிறார். அல்லேலூயா. இங்கே சபைக்கு சொல்லுகிறார், எந்த குளிரா இருக்கியா அனலா இருக்கியா? திடீர்னு குளிரா மாறுற, திடீர்னு அனலா மாறுற, 2 சைடும் நீ மாறி மாறி இருப்பது எனக்கு என்ன செய்யல, பிடிக்கல. அல்லேலூயா. நீங்களே சொல்லுங்க, எப்போ வாமிட் பண்ணுவீங்க? எப்போங்க வாமிட் பண்ணுவீங்க? சோறு ஒத்துக்காம, அல்லேலூயா, டைஜஸ்ட் ஆகாம. ஆமென். ஆண்டவருக்கு வாமிட் வருதான். ஹலோ, அல்லேலூயா. நீ அனலும் இல்லாமல் நீ குளிரும் இல்லாமல் இருந்தால் நீ கர்த்தருக்கு செரிமானமாகாத ஒரு ஃபுட்டு. அல்லேலூயா. செரிமானமாகாத ஆள், நீ வாமிட் பண்ணப்படுவாய். உங்களுக்கு வாமிட் பிடிக்குமா? அல்லேலூயா. கர்த்தர் ஒரு மனுஷனை வாமிட் பண்ணார்னா எப்படி இருக்கும்? அல்ல, பைபிள் சொல்லுது, நான் உன்னை வாந்தி பண்ணி போடுவேன். நீ ஒன்று அனலாரு, இல்லைனா குளிரார். கர்த்தருடைய ஏக்கத்தில் ஒரு ஏக்கம் என்னவென்றால் சபை அனலா இருக்கணும். கையை தட்டுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் நிறைய இயங்குகிறார். சபையை குறித்து அவருக்கு பெரிய பாரம் இருக்கிறது. சபையை குறித்து அவருக்கு ஒரு பெரிய தரிசனம் இருக்கிறது. சபையை குறித்து அவர் பெரிய திட்டம் வச்சிருக்கார். இப்போ உங்கள் பிள்ளைகளை குறித்து நீங்கள் என்னெல்லாம் வச்சுருப்பீங்க? என் பிள்ளை சொந்தக்காரன் முன்னால் கம்பீரமாக என்ன செய்யணும்? நிற்கணும். என் பிள்ளை அமெரிக்கா போயிட்டு வரணும். வரும்போது அவன் நடந்து வரும்போது கையில் ஒரு சூட்கேஸோட, ஆமென், ஹல்லேலூயா, ஊரே என் பிள்ளை எப்படி பார்க்கணும். எல்லாருக்கும் ஒரு கனவு ஒன்று என்ன செய்யும்? இருக்கும். ஆமென் சொல்லுங்க. பிள்ளை வயிற்றுல தான் இருக்கும். பிள்ளை எங்கே தான் இருக்கும்? வயிற்றுல தான் இருக்கும். அதுக்குள்ளே அவனுக்கு கல்யாணத்தை முடிச்சு பிள்ளை பேரம்பேத்தியை பார்த்துருவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கனவு இருக்குது. சபையை குறித்து கர்த்தருக்கு ஒரு கனவு இருக்குது. சபையை குறித்து கர்த்தருக்கு ஒரு கனவு இருக்குது. அது என்ன கனவு? நிறைய கனவுகளில் ஒரு கனவு, சபை அனலாக இருக்கணும். சொல்லுங்களேன், அனலாக இருக்கணும். சொல்லுங்களேன் திரும்ப, அனல் அனல். ஹல்லேலூயா. சபை குளிர்ந்திருப்பது கர்த்தருக்கு பிடிக்கல. சபை 2 பக்கமும் மாறி மாறி இருப்பது கர்த்தருக்கு பிடிக்கல. ஒரு கன்வென்ஷன் கூட்டம் வச்சு தார்க்கம்ப வச்சு சிலர் என்ன செய்ய வேண்டியிருக்கு? பின்னாலேயே இந்த மாட்டு வண்டி ஓட்டிக்கிட்டே போயிட்டு இருப்பாங்க. அது ஒழுங்காக தான் போகும். ஆனாலும் பின்னால் என்ன செய்வாங்க? உங்களுக்கு பார்த்துருக்கீங்கள? குத்துவாங்க. ஏன்னா வண்டி இன்னும் கொஞ்சம் என்னமா போகணும்,
ஸ்பீடாக போகணும். சபையை ஒரு கன்வென்ஷன் கூட்டம் தார்க்கம்பு மாதிரி ஏற்படுத்தப்படுது. குத்தி குத்தி ஓயாமல் கன்வென்ஷன் கூட்டம் நடத்தி, ஒரு முழு இரவு ஜெபம் நடத்தி, ஒரு உபவாசம் கூட்டம் நடத்தி உங்களை அப்படியே அனல்படுத்தி கொண்டு போக வேண்டியது இருக்குது. அல்லேலூயா. யாரோ ஒருத்தர் உங்களை ரொம்ப காலம் அனலாக்கி கொண்டே இருக்கவே முடியாது. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. உங்களை ரொம்ப காலம் ஒருத்தர் அனல்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்கன்னா திடீர்னு அவங்களால முடியலைன்னு வைங்க, ஒரு கன்வென்ஷன் கூட்டம் நடத்தவோ, ஒரு உபவாசம் கூட்டம் நடத்தவோ, ஒரு முழு இரவு ஜெபம் நடத்தவோ, உங்களை அனலாக்கவோ இல்லைன்னா நீங்கள் மறுபடியும் எங்கே தான் போகணும்? அதனால் ஒன்று தெரிஞ்சுக்கங்க, நம்மளுடைய அனலை காத்து கொள்ளாவிட்டால், ஹல்லேலூயா, நமக்குள்ள இருக்கிற அனல் காக்கப்பட வேண்டும். ஆமென் சொல்லுங்க. நீங்கள் பெற்றுக்கொண்ட அனல் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்கள் பெற்றுக்கொண்ட அனல் காக்கப்பட வேண்டும். இப்போ எல்லாருக்கும் ஒரு கேள்வி, எனக்கு அனல் வந்துட்டானே எனக்கு டவுட்டாக இருக்குது பாஸ்டர். நீங்கள் பெற்றுக்கொண்ட அனல்னு சொல்கிறீங்களே, நான் முதல்ல பெற்றுக்கொண்ட நான் இப்போ நான் கேட்குறேன், பதில் சொல்லுங்க. பெற்றுக்கொண்டீங்களா? ஹல்லேலூயா. நீங்களே பதில் சொல்லிக்கங்க, உங்களுக்குள்ளே நீங்கள் பதில் சொல்லிக்கங்க. ஹல்லேலூயா. நீங்களே என்ன பண்ணிக்கங்க, பதில் சொல்லிக்கங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பெற்றுக்கொண்டிருக்கிறீங்களா? அனல் இருக்குதா இல்லையா? அனல் உண்மை. நான் பெற்றுக்கொண்ட அனல்னு சொல்கிறேன், நீங்கள் கையை கொடுத்து கூட சொல்லிட்டீங்க, நீங்கள் பெற்றுக்கொண்ட அனலை காத்துக்கங்கன்னு சொல்லிட்டீங்க. அப்போ ரெண்டாவது ஒரு கேள்வி வரணும்ல, பெற்றுக்கொண்டோமா இல்லையா? அல்லேலூயா. அனலை எப்படி பெற்று ஒரு அக்னி தேவனிடத்திலிருந்து எப்பொழுது ஒரு மனுஷனுக்குள்ளே உருவாகுது? நீங்கள் வீட்டில் சமைக்கும் போது எப்படி உருவாகுது? முதல்ல விறகு, ஆமென், நல்ல காஞ்ச விறகாக எடுத்து வச்சு, அதுக்கப்புறம் ஒரு லைட்டாக மண்ணெண்ணெய் மேலே ஊற்றி, அப்புறம் தீ பற்ற வச்சு, அது என்ன ஆகுது? அனல் ஆகுது. விறகு கட்டையெல்லாம் உடஞ்சி விழுந்து அது தணலாக என்ன செய்யுது? மாறுது. கர்த்தர் இன்னைக்கு காலையில் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு 2 காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லித்தரேன், உங்களை எப்படி அனல் ஆக்குவது. அல்லேலூயா. பாஸ்டர் சும்மா அப்படி போகிறோமே, எதுக்கு போட்டு அனல் நம்ம அனலாலாம் இருக்க வேண்டாம். அனலாக ஒரு மனிதன் இல்லைன்னா சொந்தக்காரன் இந்த தோளில் ஏறி உட்காருவான், சொக்காரன் இந்த தோளில் ஏறி உட்காருவான், தலையில் பாவம் ஏறி உட்காரும், ஹல்லேலூயா, உடம்புல வியாதி ஏறி உட்காரும். ஒரு மனுஷன் அனலாக இல்லைன்னா எத்தனை காரியத்தை சந்திக்கணும் தெரியுமா? எப்போ பார்த்தாலும் பாஸ்டருக்கு ஃபோன் போட வேண்டிய ஒரு வாழ்க்கையாகவே நீ 100லையும் ஃபோன் போட்டுட்டு தான் இருப்ப. ஆமென். 80 வருஷம் தான் வாழுவேன்னு உங்களுக்கு ஒரு நம்பிக்கைன்னா 80லையும் ஃபோன் போடுவீங்க. எப்பவும் நீங்கள் ஃபோன் போடுறீங்க. அனலாக இருப்பவன் ஃபோன் போடவே மாட்டான். அது ஃபோன் போடுவது தப்புன்னு நான் சொல்ல வரல. நீங்கள் இன்னும் என்னவா ஆகலை, அனலாகாததுனால தான் வந்தது போனதெல்லாம் ஏறிக்கிட்டு கிடக்கு. வந்தது போனதெல்லாம் நம்மகிட்ட ஏறுது. அல்லேலூயா. வியாதி போகிற போக்கில் உங்கள் மேலே ஏறிக்கிட்டு கிடக்குது. அல்லேலூயா. சொந்தக்காரன் அவன் வேற யார்ட்டையும் வம்பு இழுக்க முடியலன்னு உங்கள்கிட்ட வம்பு இழுக்கிறான். ஆமென். எதுக்கு? நீங்கள் இன்னும் என்னவா இல்லை. ஆமாம், இன்றைக்கி காலையில் ஜோம் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு எண்ணம் என் மேலே மோது, ஒரு எண்ணம், சரிங்களா? அதை நான் 1/2 மணி நேரம் அந்நிய பாஷையில் பேசி அந்த எண்ணத்தை மேற்கொள்ள 1/2 மணி நேரம் பேசுகிறேன். மறுபடியும் அந்த எண்ணம் ஒரு ஓரமாக என்னைய துக்கப்படுத்திக்கிட்டே இருக்குது. ஒரு ஓரமாக திரும்ப 1/4 மணி நேரம் பேசுகிறேன். அது கொஞ்சம் வீக்கான மாதிரி எனக்கு என்ன செய்யுது தெரியுது. புரியுதா? நீங்கள் அனலாகும் போது பலவான்கள் பலனிழந்து போவார்கள். ஹல்லேலூயா. உங்களை அதிகமாக தாக்குன ஒரு எண்ணங்களாக இருக்கலாம், வியாதியாக இருக்கலாம். நீங்கள் அனலாகும் போது அது பலவீனப்பட்டு இப்படி நிற்கும். ஹல்லேலூயா. உண்மையாக சொல்கிறேன், அனலுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழலன்னு வைங்களேன், கிறிஸ்தவன் அல்ல. ஆமென். இப்போ சொல்கிறேன், உங்களுக்கு புரியும். அனல் இல்லாதவன் இங்கேருந்து எட்டயபுரத்துக்கு எப்படி போகிறான்? நடந்து போகிறான். அனல் உள்ளவன் பறந்து போகிறான். சொல்லுங்கள், அனல் இல்லாதவன் நடந்து போகிறான். அல்லேலூயா. அனல் உள்ளவன் பறந்து போகிறான். இது உங்களுக்கு எது வேணும்? சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எஃபெக்டான கிறிஸ்தவத்தில் உள்ள பெரிய பெரிய நன்மைகளை வாஞ்சிப்பதே இல்லை.
வாஞ்சிப்பது. அனலுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கையை பற்றி பேசிக்கிட்டே இருந்தால் அது ஏதோ மேக்ஸ் கணக்கு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது ஏதோ இங்கிலீஷ் புரியாத கிராமர் மாதிரி அதை யோசிச்சுட்டு இருக்காங்க. அனல் வேணுங்க, அது எல்லாருக்கும் வேணுங்க. நீங்கள் வச்சிருக்கிற பர்ஸை விட, பர்சுக்குள்ள இருக்கிற பணத்தை விட, நான் இப்பொழுது பேசிக்கொண்டிருக்கிற அனலுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை எல்லாருக்கும் வேணும். புரிஞ்சா கை தட்டுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. உங்களுக்கு வேணுமா? வேணுமா? சத்தமா 3 தடவை பிசாசு வெட்கப்படும்படியா சொல்லுங்க. வேணும். அனலுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வேணும். சத்தமா அனலுள்ள சொல்லி தட்டுங்க. வேணும்னு சொல்லாதீங்க. பிறகு வேற எதையாவது வேணுன்ற மாதிரி யோசிச்சிடாதீங்க. ஹல்லேலூயா, ஏதோ பணம் தான் தர போறாரு போல. வேணும் முடிஞ்ச உடனே பாஸ்டர் ரொம்ப தாரணையில் தாங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. அனலுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வேணும். அனலுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வேணும். அனலுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வேணும். ராமேன். இது இருந்தால் என்ன ஏறாதுன்னு சொன்னேன்? பாவம் இச்சையெல்லாம் நீங்கள் எட்டி உதச்சிடலாம். ஹலோ, சீரியஸாக சொல்கிறேன். லவ், காதல், கத்தரிக்காய் இது எல்லாத்தையும் எட்டி என்ன பண்ணிடலாம்? உதச்சிடலாம். எவனும் வந்து லவ் யூ சொல்ல முடியாது, எவனும் வந்து டார்ச்சர் பண்ண முடியாது, எவனும் வந்து இச்சையோட பார்க்க முடியாது. அப்படி பார்த்தாலும் நீ பார்க்கிற ஒரு பார்வை அந்த ஆள் அப்படியே சுட்டு பொசிக்கிற மாதிரி இருக்கும். பயந்து ஓடி போவான். பாவத்துக்கு நீ உடந்தையாக முடியாது. அனல் இல்லாதவன் எல்லா இடத்துலையும் போகிற வந்த இடத்துலையும் பார்த்துக்கிட்டு தெரியுவான். ஆமேன்னு சொல்லுங்க. ஆமாம், இச்சை எங்கே யார் நம்மளை பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டு போவான். இதெல்லாம் அனல் இல்லாதவன் வாழ்க்கிற வாழ்க்கை. கர்த்தர் நம்மளை நம்பி கனவு கண்டுட்டாருங்க. கையை தட்டுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் ஜனமே, நான் பேசுகிறத நீ விளங்கி கொண்டால் நலமா இருக்கும். என்னைய நம்பி அவர் ஒரு கனவு கண்டுட்டாரு. அந்த கனவுக்காகவாவது நான் அனலா இருக்கணும். ஹல்லேலூயா. சும்மா வந்த எண்ணங்கள், போகிற போக்கில் வர்ற எண்ணங்களுக்கெல்லாம் மண்டைக்குள்ளே நுழைஞ்சி கொடைஞ்சி நாளைக்கு என்ன செய்வது? கத்தரிக்காய் முடிஞ்சது, தக்காளி முடிஞ்சது, சிலிண்டர் முடிஞ்சது, அரிசி முடிஞ்சது, வெங்காயம் வாங்க காசு இல்லையே, பிள்ளைகளுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்க காசு இல்லையே. இதெல்லாம் வந்து அனல் இல்லாதவன் யோசிக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அனல் உள்ளவன் நினைப்பான் வரும். ஆமேன்னு சொல்லுங்கள். இதெல்லாம் வந்து பாருங்கள், சில நேரங்களில் எண்ணங்கள் வருவது தவறில்லை. அதாவது பாஸ்டர் உண்மையாக வேணும் தானே, பாஸ்டர் தக்காளி வேணும் தானே, கத்திரிக்காய் வேணும் தானே, அரிசி வேணும் தானே, எல்லாம் வேணும்ல. அப்புறம் அது வராமல் இருந்தால் எப்படி? எண்ணங்கள் வருவது பிரச்சனை இல்லை, புரிஞ்சுக்கணும். நான் பேசுகிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும். எண்ணங்கள் வருவது தப்பல்ல. ஆனால் எண்ணங்களை மாடு வைக்கோலை தின்று அசை போடுகிறது போல சிலர் என்ன பண்ணிடுறோம்? எண்ணங்களை உள்ளே எடுத்துட்டு சிலிண்டர் இல்லைங்கிற வர்ற எண்ணத்தை ஒரு மணி நேரம் யோசிக்கிறீங்க. என்ன செய்ய? சிலிண்டருக்கு என்ன செய்ய? அதை உள்ளே கொண்டு போய் தியானித்து, ஐயோ யார் தருவா பணத்தை, இவ்வளோ அமௌண்ட்டு தேவைப்படுதே. வருதா இல்லையா? நமக்குள்ளே இந்த எண்ணங்கள் வருதா இல்லையா? ஹல்லேலூயா. ஆனால் அனல் உள்ளவன் ஈஸியாக தூக்கி போட்டுருவான். ஆமேன்னு சொல்லுங்கள். அனலான ஒரு கிறிஸ்தவன் ஈஸியாக இவைகளை ஜெயித்து விடுவான், இச்சைகளை ஜெயித்து விடுவான். இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கங்க. நீங்கள் இவ்வளவு நேரம் நடத்தின வச்சே ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்திருப்பீங்க. அனல் இருக்கா, அனல் இல்லையா? ஹல்லேலூயா. ஆமாம். யாராவது உங்களை ஏதாவது பேசிட்டா கூட நீங்கள் அனலாக இருந்தீங்க என்ன தெரியுமா சொல்லுவீங்க? பேசு, இது உன் காலம், என் காலம் ஒரு காலம் வருது. ஆமென். எந்த வார்த்தையை உள்ளே கொண்டு போய் தியானிக்க மாட்டீங்க. பாரு ஒரு நாள் என்ன செய்கிறோம் பாரு, என்ன பேசிட்டல அப்படின்னு பல்லெல்லாம் கடிச்சு பல்ல நொறுக்க மாட்டீங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஆமாம், அனல் உள்ளவன் எப்பேற்பட்ட வார்த்தைகளையும் அசட்டை பண்ணுவான். யார் எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசினாலும் அவைகளை அசட்டை பண்ணுவான். யாரு? ஹல்லேலூயா. இது எதுக்கு நான் இவ்வளோ நேரம் அனலுள்ளவனை பற்றியே நான் பேசிக்கிட்டு இருக்கேன்னா, எப்படியாவது அனலுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கையை நீங்கள் விரும்பிடணும்னு தான். ஆமேன்னு சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் இருக்கார், சண்டே கிளாஸில் எல்லாரையும் உட்கார வச்சுருவார். கேள்வி கேட்டுட்டு அவர் ஒரு பாக்கெட் சாக்லேட் வாங்கி வச்சுருப்பார். அந்த சாக்லேட்டில் உள்ள ஒரு சாக்லேட்டை பற்றி விளக்கிக்கிட்டு இருப்பார். எதுக்கா? அத்தனை நீ இந்த வசனத்தை சொன்னோன்னா இந்த சாக்லேட்டை வாங்கி தருவேன். இந்த சாக்லேட் எப்படி தெரியுமா இருக்கும்? வாயிலிருந்து பால் வரும், அது வரும், இனிப்பாக இருக்கும், வாயில் போட்டாலே தேனாக இருக்கும்னு எல்லா பிள்ளைகளையும் சாக்லேட்டுக்காக ஏங்க வச்சு. ஹல்லேலூயா. அது வெறும் 50 பைசா சாக்லேட்டாக தான் இருக்கும். ஆனால் அந்த சாக்லேட்டை பற்றி அவர் விளக்கம் கொடுத்து அவ்வளோ பேரும் ஏங்க வச்சு சாக்லேட்டுக்காகவே வசனத்தை சொல்ல வச்சிருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவர் வசனத்தை பற்றி பெருசாக பேசுகிறாள் இல்லை, பாக்கெட்டில் இருக்கிற சாக்லேட்டை பற்றியே பெருசாக பேசுவார். எல்லாருக்கும் அது பிடிச்சி சாக்லேட்டுக்காகவே வசனத்தை மனப்பாடம் பண்ணிடுவான் அவன். ஆமேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா.
புரியுதா உங்களுக்கு? நான் இன்றைக்கி பேசுகிறது எப்படியாவது நீங்கள் அனலுள்ள வாழ்க்கையை விரும்பணுங்கிறதுக்கு தான் நான் ஆசைப்படுறேன். ஆமேன். ஏன்ட்ட பாக்கெட்டும் இல்லை, சாக்லேட்டும் இல்லை, நான் அதை பற்றி விளம்பரம் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. அல்லேலூயா. எனக்கு தெரிஞ்ச ஒன்று சொல்லித்தரேன். இனிமெல்லாம் ஊழியமெல்லாம் சும்மா வந்துலாம் செஞ்சிட முடியாது. இந்த உலகம் அவ்வளோ ஏஐ வரைக்கும் போயிட்டு, ஏஐ மனுஷனுடைய மூளை வரைக்கும் ஏஐ யோசிக்குது. ஏஐன்னு உங்களுக்கு ஒன்று வந்திருக்கு தெரியுமா? தெரிலனா விட்டுருங்க, சரிங்களா? தெரிலனா விட்டுருங்க. ஏஐன்னு ஒன்று வந்திருக்கு. மனிதன் எப்படி யோசிக்கிறானோ அந்த மாதிரி ஒரு மூளையாக அது என்ன செய்யுது, மனுஷனுடைய எல்லாமே வளர்ந்துட்டு வருது. முன்னாடி டிவியில் படம் பார்த்தோம், இப்போ கையில் என்ன செய்கிறோம், படம் பார்க்குறோம், கைக்குள்ளே படம் பார்க்குறோம். ஒரு அல்லையில சொல்லுங்கள். ஆமாம், இப்படியெல்லாம் உலகம் வளரும்போது இனி ஒரு சாதாரண ஒரு ஊழியத்தை நீங்கள் செஞ்சிட முடியாது. நீங்கள் ஒரு அனல் இல்லாமலாம் இந்த உலகத்துக்கு நீங்கள் டீல் பண்ண முடியாது. அல்லேலூயா. எல்லாம் தலகணம் பிடிச்சி எல்லாம் பாவத்தில் ஊறுகாவாகி போய் நிற்கிறாங்க. இப்போ நீங்கள் சாதாரணமாலாம் பேசிக்கிட்டு இருக்க முடியாது. ஒரு அனல் வேண்டுங்க, ஒரு அனலுள்ள ஊழியம் வேணும். ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன், என் பின்னால் சொல்லுங்க. ஒரு அனலுள்ள ஊழியம் வேணும், ஒரு அனலுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வேணும். ஹல்லேலூயா. இப்போ இவ்வளோ நேரம் பேசியாவது கொஞ்சம் ஆசை வந்திருக்கா உங்களுக்கு? ஹலோ, வந்திருக்கா? வேணுமா? ஹல்லேலூயா. யார் மேலே நீங்கள் ஈஸியாக கோவப்பட மாட்டீங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. இது ஏதோ ஊழியத்தின் மேடைக்கு மட்டும் அனல் கிடையாது. இப்போ நான் இவ்வளோ நேரம் ஜோம் பண்ணிட்டு வந்ததுனால அனலோடு பிரசங்கம் பண்ணணும்னு நினச்சி ஜோம் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் இருக்கிற அனல் கிடையாது. இது இப்போ பிரசங்கம் முடிகிற வரைக்கும் நான் அனலோடு நிற்கிறோன்னு அப்படி கிடையாது. நான் தூங்க போகிற நேரம் வரைக்கும் அந்த அனல் இருக்கும், நாளைக்கு இருக்கும், அடுத்த வாரம் இருக்கும், மாதம் ஃபுல்லாக இருக்கும். உன்னைய பாவத்திலேருந்து காப்பாற்றுறோம். ஹல்லேலூயா. எங்கள் அனலுள்ள ஊழியம், அனலுள்ள வாழ்க்கை ஊழியத்துக்கு மட்டுமல்ல. என் பின்னாடி சொல்லுங்களேன். இதை உங்கள்கிட்ட பேசக்கூடாது, நீங்கள்லாம் வாங்க மாட்டேங்கிங்க ஒழுங்கா. நல்லா வாங்குறீங்களா? அனலுள்ள வாழ்க்கை ஊழியத்துக்கு மட்டுமல்ல, அனலுள்ள வாழ்க்கை தினசரி வாழ்க்கைக்கு. புரியுதா? பால் பாக்கெட்டுக்கு கூட அனல் வேலை செய்யும். 10 ரூபா பால் பாக்கெட் இல்லை, ஒன்றும் இல்லை, பணம் இல்லை. ஹல்லேலூயா. ஒருத்தர் ரோட்டு வீட்டு வாசலில் கடனை தரவுனால முடியலன்னு சொல்லி திட்டிட்டு போகிறான். எல்லாத்துக்கும் இந்த அனல் வேலை பார்க்கும். திட்டுடா அப்படி சொல்ல வைக்கும். நீ பேசுகிறத பேசு, வரும்போது எனக்கு கத்த தரும்போது உனக்கு தருவேன். ஆமேன். ஆனால் அனல் இல்லாத முக்காடு போட்டு அழுதுகிட்டு இருப்பான். ஆமேன் சொல்லுங்களேன். இப்போ தான் நான் மெசேஜுக்குள்ளேயே போகிறேன். அனலை பெற்றுக்கொள்வது எப்படி? அல்லேலூயா. பக்கத்தில் உள்ளவங்ககிட்ட கை குடிச்சுங்க. எப்படி வேணும்ல? இவ்வளோ நேரம் உங்களுக்கு ஒரு ஆசை வந்திருக்கணும்ல. அப்போ அது அனல் எப்படி வேணுங்கிறதையும் தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? எப்படி வேணும், அனல் வேணும்னு பிரசங்கம் பண்ணிட்டேன். ஆசையை கர்த்தர் உங்களுக்குள்ளே உருவாக்கிட்டாரு. இப்போ அனலை எப்படி பெற்றுக்கொள்வது? சும்மா வந்துடாது. இதையும் பின்னாடியே சொல்லுங்கள். சும்மா வந்துடாது. சொல்லுங்கள், சும்மா வந்துடாது. ஃபஸ்ட்டு விருப்பம் வேணும். அதை தான் இவ்வளோ நேரம் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் உருவாக்கியிருக்கோம். ஆமான்னு சொல்லுங்கள். விருப்பம் என்ன வேணும்? எப்போவுமே சொல்லுவேன், பிரியாணி சாப்பிடணும்னு ஆசை இருந்தால் சொல்லுங்கள். எட்டயாபுரத்தில் அத்தனை ஹோட்டலும் பூட்டி கிடக்குங்கிறதுக்காக நீங்கள் பிரியாணி சாப்பிடாமல் இருக்கவே மாட்டீங்க. கோழி வீட்டில் இருக்க அடைச்சி வச்சுருக்க கோழி அறுத்துனாலும் ஆசைப்பட்டுட்டீங்கிறதுக்காக வெட்டி என்ன செஞ்சுருவீங்க? முதல்ல என்ன வரணும்? விருப்பம். சொல்லுங்களேன், விருப்பம். கர்த்தரும் அனல் வரணும்னா முதல்ல என்ன வரணும்? விருப்பம். வந்துட்டா விருப்பம் வராதவனை வச்சு ஒன்றும் செய்ய முடியாது. அதையும் சொல்லிடுங்க. விருப்பம் வராதவனை வச்சு ஒன்றுமே செய்ய முடியாது. சிலர்லாம் கேட்போம், உனக்கு என்னத்தான் வேணும்? ஒன்றும் வேண்டாம். நீங்கள் எவ்வளோ பெரிய சூப்பர் மார்க்கெட்டில் போய் நிறுத்தினாலும் சரி, உனக்கு என்ன தான் வேணும்? ஒன்றும் வேண்டாம். ஹல்லேலூயா. எங்கே போய் நிறுத்தினாலும் அந்த பிள்ளை என்ன தான் சொல்லும்? ஒன்றும் வேண்டாம். இந்த விருப்பம் வராததை பார்த்து பிள்ளை அப்பா என் பணம் மிச்சம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அந்த 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 பிள்ளையை பெற்ற தகப்பன் இருப்பார்ல, அவர் அந்த பிள்ளையை பார்த்து ஒன்றுமே வேண்டான்னு என் பிள்ளை சொல்லுது, சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாரா? ஏடா கல்யாணம் முடிக்கணும், ஒன்றும் வேண்டாம், அப்பமும் ஒன்றும் வேண்டான்னு தான் சொல்லுவோம். அப்போ இந்த அப்பா சந்தோஷப்படுவாரா? இந்த ஒன்று வேண்டாம், அந்த விருப்பம் இல்லைங்கிறத அப்பா அந்த பிள்ளைகளெல்லாம் பார்த்து ஒரு பெத்த தகப்பன் என்ன பண்ண மாட்டார்? அது 5 ரூபா பாக்கெட்டை கேட்டாலும் அது வாயை திறந்து அந்த பிள்ளை கேட்குறது அது தகப்பனுக்கு சந்தோஷம். ராமன் சொல்லுங்கள். இப்பவும் கர்த்தர் உங்கள்கிட்ட விருப்பத்தை வர வச்சார். கை தூக்கி சொல்லுங்கள், என்னை அனலாக்கும் ஆண்டவரே, என்னை அனலாக்கும் ஆண்டவரே. ஒரு அனலுள்ள ஊழியத்தை செய்யணும், ஒரு அனலுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழணும். ஆமேன்.
முதலாவது அனலுள்ள வாழ்க்கைக்கு ரொம்ப பாயிண்ட்லாம் பேச போகிறது, 2-3 பாயிண்ட் தான் கடன் பேசுகிறேன். அனலுள்ள வாழ்க்கைக்கு முதல்ல வர வேண்டியது அபிஷேகம். அல்லேலூயா. அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாமல் குட்டிக்காரனை அடித்தாலும் கிறிஸ்தவ வாழ்க்கையின் அனலை பெற்றுக்கொள்ளவே முடியாது. அதனால தான் எப்பவும் அபிஷேகத்தை பற்றியே நான் பேசிக்கிட்டே இருப்பேன். அபிஷேகத்தை பற்றி நான் ஏன் அதிகமாக பேசுகிறேன் அப்படின்னா, அபிஷேகம் தான் என்னை இப்படி பேச வைக்கிது. இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன்ல, எனக்கு நீங்கள் இந்த அபிஷேகம் இல்லைன்னா நான் நோட்டில் மனப்பாடம் எடுத்துகிட்டு வந்து இப்படி புக்கை திறந்து வச்சு நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கணும், படிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான். அதை எடுங்க இதை எடுங்க. நீங்களும் தூங்கி முடிச்சுட்டு பக்கத்தில் எழுப்பி ஒரு ஆளை எழுப்ப சொல்லணும். சர்ச்சு முடிஞ்சோடனே ஒரு ஆளை எழுப்ப சொல்லணும். இதுதான் அபிஷேகம் இல்லாதவனின் பிரசங்கமும் அபிஷேகம் உள்ளவனின் பிரசங்கமும் வேறு. அபிஷேகம் இருந்தால் நீங்கள் எதையும் மனப்பாடம் பண்ண வேண்டாம், எதையும் யோசிக்க வேண்டாம். கர்த்தரை நம்பி மேடையில் ஏறினா போதும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அபிஷேகம் உள்ளவன் ஆமென் யாருக்கும் பயப்பட மாட்டான். அபிஷேகம் உள்ளவன் ஒரு தேவனுடைய வார்த்தையை தைரியமாக பேசுவான். ஹல்லேலூயா. அபிஷேகம் வேணும்ல, எல்லாரும் அபிஷேகத்தை கேளுங்க. ஆண்டவர்கிட்ட அபிஷேகம் கேட்டால் கிடைக்காது, தாகமாக இருந்தால் தான் கிடைக்கும். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. அல்லேலூயா. ஹோட்டலுக்கு போகிறீங்க, ஒன்றும் இல்லைன்ட்டாங்க, திரும்ப வந்துடுவீங்க. ஆனால் தண்ணி குடிக்க போகிறீங்க, தண்ணி இல்லைன்ட்டு திரும்ப. அல்லேலூயா, அல்லேலூயா. தாகமாக இருக்கிறவன் தண்ணி இல்லைன்னு திரும்ப மாட்டான். எங்கேயாவது பம்பு, எங்கேயாவது நல்லில, எங்கேயாவது தேடி பிடிச்சினாலும் தண்ணி என்ன செஞ்சிருவான், குடிச்சா. அபிஷேகம் மட்டும் கேட்டால் கிடைக்காது, தாகமாக இருந்தால் தான் கிடைக்கும். என் பின்னால் சொல்லுங்கள், தாகமாக இருந்தால் தான் கிடைக்கும், தாகமாக இருந்தால் தான் கிடைக்கும். ஒரு ஏங்கணும், ஒரு ஏக்கத்தை. ஒரு ஊழியக்காரர்கள் எதற்கு சபையிலே கடந்து பிரசங்கம் பண்ணுகிறார்கள்? சில ஆசைகளை, சில விருப்பங்களை உருவாக்குகிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. சில ஆசைகளை, அபிஷேகத்தை பற்றி ஒரு பிரசங்கியார் பேசுகிறார்னா அவருடைய முழு முயற்சி என்ன? அபிஷேகத்தை பற்றிய வாஞ்சையை ஜனங்களுக்குள்ளே உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. 1 மணி நேரம் பேசியும் அபிஷேகத்தை வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டால் இப்படிங்கிற விசுவாசியும் இருக்குது. அல்லேலூயா. திரும்ப 1 மணி நேரம் பிரசங்கம் அதுக்கு என்ன செய்யுது, தேவைப்படுது. திரும்ப 1 மணி நேரம் அபிஷேகத்தை பற்றி பேச வேண்டியிருக்கு. அல்லேலூயா. சொல்லுங்கள், அபிஷேகத்துக்கான தாகம் பெற்றுக்கொண்டு யார்? யாக்கோபு ஆண்டவர்கிட்ட வெறும் கேட்கலை, என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை விடேன் அப்படி சொல்லலை. ராத்திரி முழுசா என்ன செஞ்சான்? உம்மை போக விட மாட்டேன், என்னை ஆசீர்வதிக்காமல் உம்மை போக விட மாட்டேன்னு சொல்லி ராத்திரி ஃபுல்லாக போராடி இருக்கான். ஐயா, நம்ம வேணால் 10 மணி வரைக்கும் வேணால் ஜெபம் பண்ணுவோம் ஐயா அபிஷேகத்துக்காக. இந்த உலகத்தை கலக்கின பெரிய ஊழியக்காரங்கள்லாம் அபிஷேகத்தை எப்படி தெரியுமா வாங்கியிருக்காங்க? இரவு முழுவதும் போராடினார்கள். பல 10 நாள் 15 நாள் சாப்பிடாம கிடந்தார்கள் இதை வாங்கணுங்கிறதுக்காக. அப்படிப்பட்ட ஒரு தாகம் நம்மிடத்தில் இல்லையே. இது யார் செஞ்ச பாவம்னு எனக்கே தெரியல. ஒரு மனிதன் தாகம் இல்லாமல், முக்கியமானவைகளுக்கு தாகம் இல்லாமல் இருப்பது யார் செஞ்ச பாவம்னு எனக்கு என்ன செய்யல. வீட்டுக்குள்ள சண்டையா 3 நாள் சாப்பிடாம இருக்காங்க. ஹலோ, வீட்டுக்குள்ள பிரச்சனையா எத்தனை நாள் சாப்பிடல? உன்னையால பிரச்சனைக்கு சாப்பிடாம இருக்க முடியுது, அபிஷேகம் வேணும்னு சாப்பிடாம இருக்க முடியல. உன் தாகத்தை பார்த்து தான் கர்த்தர் இனிமேல் தருவேன்னு பைபிள்ல எழுதிட்டார். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன். அல்லேலூயா. தாகம் உள்ளவன் தான் அபிஷேகம் கிடைக்கும். ஆமென் சொல்லுங்க. இப்போ கேட்கமுல, இப்போ நம்ம எல்லாரும் பேசுகிறோம்ல, உடனே போய் எல்லாரும் உபவாசம் இருந்துருவாங்க நீங்கள் நினைக்கிறீங்களா? அல்லேலூயா. அதுக்கெல்லாம் கர்த்தர் பிடிச்சி அசைக்கணும். ஆமென். ஆமாம், உடனே இன்னைக்கு பாஸ்டர் பேசிட்டார், இனிமேல் நான் அபிஷேகம் பெறாமல் சாப்பாட்டில் கையே பேசாமனாலும் சாப்பிடாமல் இருந்துருவீங்க. தவிர நான் பேசினோடனே நீங்கள் சாப்பிடாமல் நீங்கள் அபிஷேகத்துக்காக நீங்கள் கேட்பீங்களாங்கிறது எனக்கே டவுட்டாக இருக்குது என் சபையை குறித்து. அல்லேலூயா. ஆமென். அபிஷேகத்தை வாஞ்சிங்க. அபிஷேகத்திற்காக திறப்பில் நின்று கதறுங்க. என்னை அபிஷேகம் பண்ணாமல் நான் எழும்ப மாட்டேன்னு நில்லுங்க. பலர்லாம் வெயிலுக்குள்ளே முழங்கால் போட்டு ஒத்த கட்டையாக நின்றுருக்காங்க. ஏன்னா ஏதோ ஒன்று பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா ஏதாச்சும் ஒன்று செஞ்சிடறாங்க கர்த்தருக்கு முன்னால். நம்ம துட்டு வேணும்னு கேட்க வேண்டாங்க,
நம்ம சட்டை வேணும்னு கேட்க வேண்டாங்க, நமக்கு வீடு வேணும்னு கேட்க வேண்டாங்க, அபிஷேகம் வேணும்னு கேட்போம். இது அவருடைய தானே, தந்து தான் ஆகணும். அபிஷேகம் வேணும்னு கேட்போம். அதுக்கு பிடிவாதமாக இருங்க. அதுக்கு எப்படி இருங்க? பிடிவாதமாக. தரலையா என்னைக்காவது தருவார். நம்ம விசுவாசிகள்கிட்ட பதிலி தான். தரல, அவர் ரட்சிக்கப்படும் போது படுவான் பாஸ்டர். யார்? பிள்ளை. அல்லேலூயா. ரட்சிக்கப்படும் போது என் பிள்ளை படுவான். ரட்சிக்கப்படணுங்கிறது எவ்வளோ பெரிய சத்தியம் தெரியுமா? உன் பிள்ளை ரட்சிக்கப்படாமல் உன் பிள்ளை குடிகாரனா ஆண்டவர்கிட்ட சபைக்குள்ளே வராமல் திரிகிறதா அவ்வளோ சந்தோஷமா? அவன் வரும்போது கர்த்தர் உன் தாகத்தை பார்க்கிறார். நீ எவ்வளோ தூரம் பிள்ளைக்காக என் பிள்ளை வரணும் சர்ச்சுக்குள்ளே, நீ எவ்வளோ தூரம் நிற்கிறேன்னு பார்க்குறார். ஆனால் நம்ம விசுவாசிகளை குறை சொல்கிற நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க. ஒருவேளை நீங்கள் இந்த இடத்துல இல்லைன்னா பரவாயில்ல, ஆனால் வரும்போது வருவான், திருந்தும்போது திருந்துவான், மாறும்போது மாறுவாங்கிறதெல்லாம் உங்களுடைய சோம்பேறித்தனம், உங்கள் சோம்பேறித்தனம். அல்லேலூயா. எப்படி? திருந்தும்போது திருந்துவான், மாறும்போது மாறுவான் அப்படிங்கிறது நம்முடைய சோம்பேறித்தனம். திறப்பில் நின்று அவனுக்காக கதறி அவனை இழுத்து கொண்டு உள்ளே போடாமல், அல்லேலூயா, விஷத்தை குடிக்க போகிறான், குடித்தா குடிச்சிட்டு போகிறான். அல்லேலூயா. ஆமாம், ட்ரெயினில் வந்து சாவு போகிறாங்க பாஸ்டர், விட்டுட்டேன் சொல்லி பார்த்தேன் பாஸ்டர், கேட்க மாட்டேன்னா ட்ரெயினில் ட்ராக்கை பார்த்து போனால் சரி விழுந்து சாவுறேன் அப்படின்னு நான் வந்துட்டேன் பாஸ்டர்னு சொல்லுவீங்களாங்க? சொல்லுவீங்களா? அவனை கட்டி செயினை வச்சு வீட்டுக்குள்ளே கட்டி போட மாட்டீங்க. அல்லேலூயா. விட்டாதனடா சாவேன்னு. அதுக்கெல்லாம் போராட தெரிஞ்ச உங்களுக்கு ரட்சிப்புக்காக போராட தெரியல. அல்லேலூயா. அதே போல தான் அபிஷேகத்துக்காக நீங்கள் தாகமாக இருக்கு. நம்பர் 2. ஆமென். இப்போ தான் 2வதே போகிறாரா அப்படின்னு நினைக்காதீங்க. நான் இதெல்லாம் சீக்கிரமாக சொல்லிடுவேன். இந்த முக்கியமான மேட்டரை பேசிட்டோம்ல, இப்போ நான் என்ன பண்ணிடுவேன், சீக்கிரமாக நான் அந்த காரியத்தை சொல்லிடுறேன் பாருங்கள். ரொம்ப சீக்கிரமாக. தரிசனம் சொல்லுங்கள். அபிஷேகத்தை மட்டும் வாங்கிட்டு எத்தனை பேர் ஊசின வடை மாதிரி ஆக்கி போட்டாங்க தெரியுமா? அபிஷேகத்தை நிறைய பேர் வாங்கிட்டாங்க. அபிஷேகத்தை அழுது பிடிச்சி ஆண்டவரை காலை பிடிச்சி கெஞ்சி அபிஷேகத்தெல்லாம் வாங்கிட்டாங்க. அந்நிய பாஷைக்கெல்லாம் அவங்ககிட்ட பஞ்சம் கிடையாது. வாய் நிறைய பேசுவாங்க. அந்நிய பாஷெல்லாம் வாய் நிறைய என்ன செய்வாங்க. ஆனால் தரிசனம் இல்லை. தரிசனம்னா என்ன பாஸ்டர்? நான் இப்போ உங்களுக்கு ஒரு கதையை சொல்கிறேன், டக்குன்னு மேட்ச் பண்ணணும், சரியா? யோசேப்புக்கிட்ட ஒரு தரிசனம் இருந்துச்சு பார்த்தீங்களா? என்ன தரிசனம் சொல்லுங்கள்? என்ன தரிசனம்? 11 அண்ணன்மார்களும் என்னை விழுந்து வணங்குவார்கள்னு ஒரு தரிசனம் இருந்துச்சு பாருங்களா? அதுதான் தரிசனம். உங்கள்கிட்ட என்ன தரிசனம்? எங்கள் அம்மா அப்பா என் காலில் விழணும், அதுவா? ஹலோ, யோசேப்பு காப்பி அடிக்கிங்களா தரிசனத்தை? யோசேப்பு தரிசனத்தை காப்பி அடிக்கிங்களா? உங்கள்கிட்ட என்ன தரிசனம் இருக்குது? உங்கள்கிட்ட என்ன தரிசனம்? அன்றைக்கி ஒரு ஆள்கிட்ட கேட்கேன், என் பிள்ளைகள் எல்லாம் நல்ல வேலையில். இது அங்கே தரிசனம். கத்தாவே கத்தாவே. தரிசனம் எப்பொழுதுமே கர்த்தருடைய எழுப்புதலுக்கு ஒத்து போகும், கர்த்தருடைய தரிசனத்துக்கு ஒத்து போகும், கர்த்தருடைய கனவுக்கு ஒத்து போகும், சபைக்கு ஒத்து போகும், ஆவிக்குரிய காரியங்களுக்கு ஒத்து போகும். தரிசனம் எப்பொழுதுமே உங்ககிட்ட நிற்க, உங்களுக்கு உங்களுடைய வட்டத்தில் இருக்காது. அது சபையோடு இணைக்கப்பட்ட வட்டம், அது கர்த்தரோடு இணைக்கப்பட்ட வட்டம். இப்போ கேட்குறேன், உங்கள் தரிசனம் என்ன? ஹல்லேலூயா. நீங்கள் 4 லாரி வாங்கணுங்கிறது தரிசனம் இல்லை, அது உங்களுடைய கனவு, உங்கள் ஆசை. 2 வீடு கட்டணுங்கிறது தரிசனம் இல்லை, அது உங்கள் வீடு, உங்கள் கனவு. என் பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடித்து நல்ல ஒரு இடத்துல நல்ல செட்டில் பண்ணணும், என் பிள்ளைகளை அமெரிக்காவில் அனுப்பணுங்கிறது தரிசனம் இல்லை, அது உங்கள் கனவு, அது உங்கள் ஆசை. இது சர்ச்சுக்குள்ளே இருக்கிறவனுக்கு இருக்குது, சர்ச்சுக்குள்ளே வெளியில் இருக்கிறவனுக்கும் இதே ஆசை இருக்குது. பிள்ளைகள் அமெரிக்காவுக்கு அனுப்பணும், பிள்ளைகள் நல்லா படிக்க வைக்கணுங்கிறது. அப்போ அவனும் தரிசனமா? தரிசனம் என்றால் என்ன? சபையோடு, கர்த்தரோடு, அவருடைய கனவோடு, ஹல்லேலூயா, எழுப்புதலோடு ஒத்து போவதே தரிசனம். இந்த தரிசனம் இங்கேருந்து நான் ஒவ்வொரு ஆள்கிட்டையாக கேட்கேன், யார்கிட்ட இருக்குன்னு பார்ப்போம். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அபிஷேகத்தை மட்டும் பெற்றுக்கொண்டு ரீகா பாலா ஷாகா ரபான் பேசினா பத்தாதுங்க. ஆமாம், தரிசனம் இருந்தால் தான் ரெண்டும் சேர்ந்து சூடு பிடிக்கும். ராமன் சொல்லுங்கள். ஒரு கட்டை இன்னொரு கட்டையை சேர்ந்து எரிய வைக்கிற மாதிரி தரிசனமும் அபிஷேகமும் சேர்ந்தாதான் சூடு பிடிக்கும். அனல் எப்படி வரணுங்கிறது தானே செய்தியின் தலைப்பு. அனலை பற்றி தானே பேசிக்கிட்டு இருக்கோம். வெறும் அபிஷேகத்தை வச்சு அனல் ஆயிடலாமா? அனல் ஆயிடலாம். ஒரே ஒரு கட்டையை தீப்பிடிச்சு எரிய விடுங்க, எவ்வளோ நேரம் எரியுதுன்னு பார்ப்போம். எரியாது. அது கொஞ்ச நேரத்தில் அணைஞ்சிரும். இன்னும் கொஞ்சம் தரிசனத்தை அள்ளி போடுங்களேன், தரிசனத்தை சேர்த்து வைங்களேன், சேர்ந்து கபகபன்னு பிடிச்சிக்கிட்டே இருக்கும். ராமன் சொல்லுங்கள்.
ஐயா நான் பேசுகிறது ரொம்ப விலையேறப்பெற்ற சத்தியம். நீங்கள் தரிசனத்தை மட்டும் அபிஷேகத்தை மட்டும் வச்சுலாம் உலகத்தை கலைக்கிற முடியாது. அபிஷேகத்தை மட்டும் வச்சுலாம் வாழ்ந்துட முடியாது. உங்கள்கிட்டன்னு ஒரு தரிசனம் வரணும். ஆமென். ஒரு தரிசனம், ஏதாவது ஒரு தரிசனத்தை கர்த்தர்ட்ட கேளுங்க. எங்கள் சின்ன பையன் 17 வயது நிரம்பிய யோசேப்புக்கு கர்த்தர் ஒரு தரிசனத்தை காட்டி, அவன் சின்ன பிள்ளையில தரிசனத்தை வாங்கி 30 வயசில் சிங்காசனத்தில் அமர்ந்துட்டானே. நமக்கு வயசாகி முடி நரைச்சி தான் மிச்சம். ஹல்லேலூயா. இனியும் தரிசனத்தை வாங்காமல் ஆட்கள் இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. ஹல்லேலூயா. நான் இங்கேருந்து உங்கள்கிட்ட கேட்டால் தரிசனம் என்னன்னு கேட்டால் உங்களால் சொல்ல முடியுமா? உங்களால் அதை தெளிவாக சொல்ல முடியுமா? தரிசனம் இருக்கா? தரிசனம் தான் உங்களை அனலாய் மாற்றும். அக்கா கவனிங்கக்கா, இங்கே பாருங்கக்கா, தரிசனம் தான் அனலாக மாற்றும். சொல்லுங்கள். தரிசனத்தை கர்த்தர்ட்ட வாங்குங்க, தரிசனத்தை கர்த்தர்ட்ட கேளுங்க. இப்போ இந்த நான் சொன்ன ரெண்டுமே கர்த்தர்ட்ட தான் வந்து ஆகணும், வேறு வழியே இல்லை. முதல் காரியம் சொல்லுங்கள். என்னங்க முதல் காரியம் என்ன பேசணும்? அபிஷேகம். அனலா? அனலுங்கிறது தலைப்பு. அபிஷேகத்தை கேட்கக்கூடாது, அபிஷேகத்தை தாகமாக இருக்கணும்னு சொல்லி பேசணும். ரெண்டாவது தரிசனத்தை கேளுங்கன்னு பேசுகிறேன். தரிசனத்தை கேளுங்க. எனக்கு தரிசனத்தை தாருமையா, நானும் இந்த உலகத்தில் உமக்கா ஏதாவது செய்ய வேண்டாமா? ஆமைன்னு சொல்லுங்களேன். ஐயா எனக்குள்ளே ஒரு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு ஒரு அனல், அதை உங்கள்கிட்ட பற்ற வைக்க என்னால் முடியலையேனே வருத்தப்படுறேன். ஆமேன்னு சொல்லுங்கள். ஆமேன். ஹல்லேலூயா. ஏன்னா நீங்கள் ரொம்ப தண்ணி ஊற்றின கட்ட மாதிரி உட்காந்துருக்கீங்க. ஹல்லேலூயா. எப்படியாவது என் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறத உங்கள்கிட்ட பற்ற வைக்கலாம்னு நினச்சிங்க வந்து நின்னா, நீங்கள் கேட்குறதே நான் தண்ணி ஊற்றிருக்கேன், என்னையெல்லாம் நீ பற்ற வச்சிருவியா அப்படின்ன மாதிரி இருக்குது. ஆமேன்னு சொல்லுங்கள். ஒரு வாஞ்சையாக கேளுங்க, ஒரு தாகமாக கேளுங்க. ஹல்லேலூயா. ஆமாம், தரிசனத்தை வாங்கணும்னா தரிசனத்தை வாங்கணும்னு உங்கள் முகத்தில் மாற்றம் இருக்கணும். ஆமாம், தரிசனம் இல்லையேன்னு தெரியணும். தரிசனமா சரி முடிப்பீங்களா 1 மணிக்கு, அப்புறம் போயிருவீங்கள வீட்டை பார்த்து அப்படின்ன மாதிரி இருக்குது. சொல்லுங்கள், தரிசனம் என்கிட்ட கேட்குறீங்களா? தரிசனம் என்னென்னு நான் சொல்கிறேன். நிறைய எனக்குள்ள ஆண்டவர் ஒரு ஏக்கங்களை போட்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆமேன். எப்படியாகிலும் நம்முடைய வார்த்தைகள் நிறைய பேர் அக்கினியாக மாற்றணும். நம்முடைய செய்திகள் எங்கேயாவது ஒரு இடத்துல போய் இப்போ யூடியூப்பில் போட்டுட்ருக்கோம், எங்கேயாவது ஒரு இடத்துல இது மாற்றத்தை கொண்டு வந்துடாதா? இல்லையா சொல்லுங்கள். ஒரு நம்மளை குறித்து தாயின் கற்பத்தில் கர்த்தர் கண்ட கனவு எங்கேயாவது பழிச்சிடாதாங்கிறது தான் என்னுடைய ஆசை. ஆமேன்னு சொல்லுங்கள். ஆமாம், ஒவ்வொரு நாளும் என் ஜெபத்தையும் தரிசனத்தையும் போட்டு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி தான் ஜெபிக்கிறேன். ஆமேன். அதிகமாக எனக்காக ஜெபிக்கிறது இல்லை, அதிகமாக என் மனைவிக்காக ஜெபிக்கிறது இல்லை. எப்போம்லாம் எனக்காக நான் ஜெபிக்கிறேனோ என் அனலில் தண்ணி ஊற்றின மாதிரியே இருக்குது. நான் எரிஞ்சிக்கிட்டு இருக்க அக்கினியில் என்னை தண்ணி ஊற்றின மாதிரியே இருக்குது. அதனால் இப்போ எனக்காக ஜெபிப்பதையே நிறுத்திட்டு என்னை எதுக்காக அழைச்சாரோ, என் மேலே வைக்கப்பட்ட தரிசனம் என்ன, அதுக்கு மட்டும்தான் இப்போ ஜெபிக்கிறேன். அது நல்ல சூடு பிடிக்குது, அது நல்ல என்னை நல்ல அனலாக மாற்றுது. அல்லேலூயா. உங்களுக்குன்னு ஒரு தரிசனம் இருக்குல்ல, அதை வாங்குங்க. எத்தனை பேர் வாங்கியிருக்கீங்க? கை தூக்கி காட்டுங்க பாப்பா. சும்மா அப்படியே போயிட்டே இருக்கக்கூடாது, உங்கள்கிட்ட கேட்கணும் கட்டாயம். எத்தனை பேர் தரிசனத்தை கேட்டு வாங்கியிருக்கீங்க? கை தூக்கி காட்டுங்க. தரிசனத்தை கர்த்தர்ட்ட கேட்டு வாங்கியிருக்கிற பிள்ளைகள் என்ன பிள்ளைகள் இருக்கீங்களா? 1 2 ஆமாம், ஒரு சிலர் இருக்கிறீங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ இன்னும் நிறைய பேர் தரிசனம்னா என்னன்னே வாங்காமல் இருக்கீங்க. வாங்குங்க, கர்த்தர்ட்ட கேளுங்க. கடைசியாக தரிசனத்தை சிதைப்பதற்குன்னு ஒரு பேய் ஒன்று உலகத்தில் இருக்குது. அல்லேலூயா. அதையும் கர்த்தர் எங்கே தான் வச்சுருக்காரு? இங்கே தான் வச்சுருக்காரு. அல்லேலூயா. இதை சொல்லி நான் முடிக்கிறேன். தரிசனத்தை, அதாவது அனலை நீங்கள் மட்டும் அனலாக எரிஞ்சிட்டிங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு ஒரு பேய் இந்த உலகத்தில் இருக்குது, பிசாசு. ஒரு உங்கள் அனலை தண்ணி ஊற்றி அணைப்பதற்குன்னு ஒருத்தன் இங்கே போராடிக்கிட்டே இருப்பான். ஆமேன்னு சொல்லுங்கள். அல்லேலூயா. இப்போ நான் சொல்கிறேன், உங்களுக்கு புரியும். ஒரு வாலிப பையன் என்ன பண்ணுறான், ஒரு கூட்டத்துக்கு வர்றான். இப்படிப்பட்ட செய்திகளை கேட்டு நல்லா அனலாகிட்டான். எப்படி ஆகிட்டான்? தரிசனத்தை வாங்கிட்டான், அபிஷேகத்தை வாங்கிட்டான், ரெண்டையும் சேர்த்து அனலாக மாறிட்டான். இப்போ ரோட்டில் திரியிறான். ஒரு அழகான பொண்ணு வந்து என்ன செய்யுது, நிற்கிது. சொல்கிறேன் பாருங்கள், நல்லா கவனமாக கவனிக்கணும். அந்த பொண்ணு வந்து என்ன செய்யுது, அவனை விரும்புது. நான் உன்னைய விரும்புகிறேன், உன்னைய காதலிக்கிறேன், உன்னைய தான் நான் கல்யாணம் முடிச்சுக்கிறேன் அப்படிங்குது. இவன் எங்கேருந்து போயிருக்கான்? ஜெப கூட்டத்திலிருந்து அனலாகி அபிஷேகத்தில் நிரம்பி தரிசனத்தை பெற்றுக்கொண்டவன் போயிருக்கான். ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள்.
அப்புறம் ஒரு பாவம் அப்படி வரும், வந்து அந்த பையன்கிட்ட பேசுது. அனல் உள்ளவன் என்ன சொல்லுவான்? இல்லை, எனக்கு கர்த்தர் தான் முக்கியம், தரிசனம் தான் முக்கியம். இல்லை, என்னால் உனக்கு உடந்தையாக முடியாது, உன் கூட நான் பேசிக்கிட்டு என்னால் இருக்க முடியாது. என் தரிசனம் என்ன ஆகும்? எனக்கு என் மேலே கர்த்தர் வச்ச கனவு என்ன ஆகும்? அவர் கண்ட கனவு என்ன ஆகும்னு சொல்லி இவன் தன்னை ஒதுக்குவான். ரெண்டாவதும் போராட்டம் தொடரும். நாடகம் தொடரும் மாதிரி போராட்டம் தொடரும். அடுத்த நாள் எங்கிட்டு வருவா? வீட்டுக்கே வந்துடுவா. ரோட்டில் பார்த்தவா வீட்டுக்கு வருவா. வீட்டுக்கு வந்து சொல்லுவா, என்னையால் ஒன்றும் மறக்க முடியல, நீ இல்லாமல் நான் செத்துருவேன், நீ இல்லாமல் நான் செத்துருவேன். இப்போ என்ன ஆகும்? உள்ள அபிஷேகத்தை பெற்றவனுக்கு லைட்டாக என்ன ஆகும்? உங்களுக்கு புரியுதா? பிசாசு வச்ச பேய் புரியுதா? இந்த உலகத்தில் அபிஷேகம் பெற்றவனுக்கு வர்ற ஆபத்து புரியுதா? தரிசனம் பெற்றவன், அனலானவன் பெற்று வருகிற ஆபத்து புரியுதா உங்களுக்கு? வீட்டுக்கு வந்து செத்துருவேன் நிற்பா, மண்ணெண்ண கேனோட நிற்பா. அல்லேலூயா. நான் சாக போகிறேன், நீ இல்லாமல் வாழ முடியாது, உன் நினப்பாவே இருக்குது. இதில் வேறு மூணாவது ஒன்று சொல்லுவா பாருங்க, கர்த்தர் உன்னை தான் எனக்கு புருஷனாக காட்டினார். ஆபத்தை பற்றிலா உன்னை இவன் என்ன செய்வான் நினைப்பான் தெரியுமா? நம்மளை புருஷனாக காட்டிட்டார்ல, நம்ம சரின்னு சொல்லிடுவோம். அனல் போச்சு, அபிஷேகம் போச்சு, தரிசனம் போச்சு, பெற்றுக்கொண்ட அக்னி போச்சு. அது வரைக்கும் ஒரு பிள்ளை வராது. எது வரைக்கும்? ஐயா பேசுங்க, இதெல்லாம் ரொம்ப ப்ராக்டிக்கல். அது வரைக்கும் ஒரு பிள்ளை வராது, ஒரு பிள்ளை சிரிக்காது, ஒரு பிள்ளை பாவத்தில் வந்து லவ் யூ சொல்லாது, ஒன்றும் சொல்லாது. ஆனால் என்னைக்கு ஒரு மனுஷன் அனலாகி அபிஷேகத்தை பெற்று தரிசனத்துக்குள்ளே வந்து அவன் வந்து நிற்கிறான், அன்னைக்கு பார்த்து லவ் லெட்டர் வரும். அல்லேலூயா. உங்களுக்கு புரியுதா? ஏன்னா அவளுக்கு தேவை நீ இல்லை, நீ உன்னை பிடிச்சில்ல, உன் தரிசனம் அழியணும், நீ பெற்றுக்கொண்ட அபிஷேகம் அழியணும், நீ பெற்றுக்கொண்ட அபிஷேகம் அழியணும். சாத்தானுடைய ஏஜென்ட்டா வந்து நிற்பா. பார்க்க வெள்ளை வெள்ளைன்னு இருப்பா. சாத்தான் கருப்பாக தானே இருப்பான், இவன் வெள்ளையாக இருப்பா. அல்லேலூயா. ஆமாம், இவளை மாதிரி பொண்ணே கிடைக்காது, இனிமேல் இவளை விட்டா அவ்வளோதான், இவன் மயங்கி விழ, தரிசனம் அழிய, சோழி முடிஞ்சு போச்சு, எல்லாம் போச்சு. இதுதான் சொன்னேன் பேயின்னு. இந்த உலகத்தில் நீங்கள் என்னைக்கு தரிசனத்தை பெற்று அபிஷேகத்தில் நிரம்பி நிற்கீங்களோ அன்னைக்கு வந்து நிற்கும் பாம்பு. பாம்புன்னொன்னே நீங்கள் வீட்டுக்குள்ளே வந்து நுழைஞ்சு ஆடுற பாம்பை யோசிக்கக்கூடாது, அதையும் சேர்த்து பேச வேண்டியிருக்கு. அந்த பாம்பு இல்லை, சர்ப்பம் வந்து உன்னை அழிக்க நிற்கும். என்னைக்கு அனலாகி நிற்கீங்களோ அன்னைக்கு உன் குடும்பத்தை பிரிக்கும், சண்டை வீட்டு ரெண்டாக்க மாதிரி நிற்கும். அல்லேலூயா. நீங்கள் நினைப்பீங்க, இப்போ தானப்பா ஆண்டவரே அனலாய் மந்தி தரிசனத்தை பெற்று தேசத்துக்கு ஆசீர்வாதமாக வரணும், உமக்காக எதையாவது செய்யணும்னு இப்போ தானப்பா நான் மாறினேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. அது வந்து உன்னை அழிக்க நினச்சி வந்து நிற்கும். எப்படியாவது தற்கொலை பண்ணி உன்னை சாக வச்சுட்டா தரிசனம் அழிஞ்சிரும்ல, உன்னால் தேசம் மாறாதுல, உன்னால் யாரும் ரட்சிப்புக்குள்ளே நடத்த, தூக்கு போட்டு சாவு. உன் புருஷனே உன்னை இப்படி கேட்டான், நீ செத்து தொலைச்சானன்னு கேட்டான், நீ தூக்கு போட்டு சாவு. அப்படி பேசி உன்னை சாக வச்சு உன் தரிசனத்தை அழிக்க வச்சா உன்னால் நடக்க வேண்டியது நடக்காமல் போயிடும்ல. அதுதான் உன்னுடைய எண்ணம். ஆமேன்னு சொல்லுங்கள். கவனமாக இருங்க, கவனமாக இருங்க. ஹல்லேலூயா. நிறைய பேசாதீங்க. தரிசனத்தை பெற்றுக்கொண்ட பிறகு அனலாக மாறின பிறகு ரோட்டு காட்டிலலாம் திரிஞ்சு வந்தவங்க போனவங்ககிட்டலாம் பேசாதீங்க. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குறை பேசுகிறவங்ககிட்ட பேசாதீங்க. தரிசனத்தை காப்பாற்றணுமா, அனலை காப்பாற்றணுமா, வாயை காப்பாற்றுங்க. ஹல்லேலூயா. தரிசனத்தையும் அனலையும் காத்துக்கொள்ள நீங்கள் நினைப்பீர்கள் என்றால் என் கூட நீங்கள் பிரயாணம் பண்ணி தேசத்தின் எழுப்புதலுக்காக நானும் உங்களை மாதிரி உழைக்கணும், உங்களுக்குள்ளே இருக்கிற அனல் எனக்கும் வேணும் பாஸ்டர் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா வாயை அடைக்கணும். வாயை அடக்காமலாம் இனிமேல் யாரும் தப்பிக்க முடியாது. எல்லோரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணும். எல்லோரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணும். எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். உங்களுக்கு உண்மையாகவே இந்த செய்தி ஒரு வாஞ்சை ஏற்படுத்தினதா, ஒரு தாகத்தை ஏற்படுத்தினதா? அனலுமின்றி எத்தனை முறை நாம் பாடணும். லவோதிக்கையா திருச்சபையே ஜாக்கிரதையாய் மணந்திருப்போம். அனலுமின்றி குளிருமென்றால் கர்த்தர் உன்னை வாயினின்று வாந்தி பண்ணி போடுவார். எத்தனை வாரம் பாடியிருக்கிறோம் இந்த பாட்டை. உங்களுக்கு அனல் வரணும்னு ஆசைப்பட்டீங்களா? ஆண்டவர்கிட்ட இன்னைக்கே போய் அபிஷேகத்தை கேளுங்க. கட்டாயம் இந்த செய்தி சபைக்குள்ளே ஒரு சிலருக்காவது எழுப்புதலை கொண்டு வரும். கட்டாயம் இந்த வார்த்தைகள் ஒரு சிலரையாவது அனலாய் மாற்றும்.
ஆமாம், கட்டாயம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இருக்கிறார்களே, கட்டாயம் ஒரு மாற்றத்தை எங்கேயாவது ஒரு இடத்துல கொண்டு வரும். ஒரு கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்களேன். ரிகாமா லாஷாக்கா ராபா, மூளையில் முடங்கி கிடந்தவர்களை ஆமென் கட்டாயம் அனலாய் மாற்றும். கேளுங்க, என்னை அனலாக்கும், அனலாக்கும், என்னை தரிசனத்தினால் நிரப்பும், எனக்கு தரிசனத்தை தாரும். டிஸ்ட்ராக்ஷன், கவன சிதறல்கள், நாவை திறந்து அபிஷேகத்தை மங்க பண்ணும்படி பேச பண்ணுகிற வார்த்தைகள், நாவை திறந்து அடுத்தவர்களை பற்றி குறை கூறும் வார்த்தைகள், நாவை திறந்து நக்கல் கிண்டல் கேலி பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் ஆண்டவரே அபிஷேகத்தை மங்க பண்ணுமானால், என் மேலே இருக்கிற அனலை மங்க பண்ணுமானால், நான் அதை குழியை தோண்டி புதைக்கிறேன், என் நாவை அடக்குகிறேன். எனக்கு விரோதமாக எழும்பி வருகிற பாவங்களுக்கு நான் கவனமாக இருப்பேன். ஆண்டவரே, எத்தனை பேருக்கு இன்னைக்கு கர்த்தர் பேசினார்? கை தூக்கி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். உங்களை நேசிக்கிறார், உங்களை நேசிக்கிறார். தலையில் கை வச்சலாம், இனிமேல் வீட்டு பிரச்சனைக்கு தலையில் கை வச்சலாம் ஜோம் பண்ணி அனுப்ப முடியாதுங்க. வீட்டுக்குள்ளே இருக்கிற போராட்டத்துக்கு இனிமேல் எத்தனை காலங்க தலையில் கை வச்சு ஜோம் பண்ணி அனுப்புறது? நீங்களா எழும்புங்க, நீங்களா அனலாக மாறுங்க. உங்கள் அனல் உங்களை வீட்டில் சிங்கம் மாதிரி நிற்க வைக்கும். நீங்கள் வீட்டில் தனி சிங்கமாக எழும்பி நிற்பீங்க. வீட்டுக்குள்ளே வருகிற பிரச்சனைகளுக்கு முடிவை நீங்கள் கொண்டு வருவீர்கள். அக்காரா சந்தூரா பாலாராபா. கர்த்தாவே, உம்முடைய இரக்கத்துக்காய் ஸ்தோத்திரம், கிருபைக்காக ஸ்தோத்திரம், தயவுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம், நீர் பேசின வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். பாஸ்டர் அம்மா ஜெபம் பண்ணி முடிப்போம். இந்த உபவாச நாளுக்காய் ஸ்தோத்திரம்.